வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராணுவ தளபதி சுஹாக் நியமனத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு அறிவிப்பு. ராணுவ விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று அமைச்சர் ஜெட்லி கண்டிப்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் ஆந்திர மாணவர்கள் அடித்துச் செல்லப்பட்ட பதற வைக்கும் வீடியோ காட்சிகள். தொடர்ந்து 4வது நாளாக உடல்களை தேடும் பணி தீவிரம். என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் வெளியீடு. ஜூன் 16 தரவரிசை பட்டியல். விரிவான செய்திகள். இந்திய ராணுவ தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்டதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று ராஜ்யசபாவில் ராணுவ அமைச்சர் ஜெட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோடி அமைச்சரவையில் இணை அமைச்சராக பதவி வகிக்கும் VK சிங் 2012ஆம் ஆண்டில் ராணுவ தளபதியாக இருந்தபோது துணைத் தளபதி தல்பீர் சிங் சுஹாக் மீது பதவி உயர்வுக்கு தடை விதித்தார். ராணுவ டிரிபியூனல் இந்த தடையை நீக்கியதை அடுத்து முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் உத்தரவின் அடிப்படையில் மே 13ஆம் தேதி இந்திய ராணுவ தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்டார். ஜூலை 31ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ள லெப்டினன்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுஹாக் குறித்து விமர்சனம் செய்து மத்திய இணையமைச்சர் VK சிங் ட்விட்டரில் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை பார்லிமென்டின் இரு சபைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பினர். லோக்சபாவில் இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் MP அமரிந்தர் சிங் அடுத்த தளபதியாக பொறுப்பேற்கப் போகும் ராணுவ அதிகாரியை கிரிமினல் என்று VK சிங் கூறுவதை ஏற்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்தார். ராஜ்யசபாவில் இந்த பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து VK சிங்கை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து இப்பிரச்சினை தொடர்பாக மத்திய ராணுவ அமைச்சர் அருண் ஜெட்லி விளக்கம் அளித்தார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் சுஹாக் நியமிக்கப்பட்டிருந்தாலும் ராணுவ தளபதி நியமனம் போன்ற விவகாரங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்றும் ஜெட்லி வலியுறுத்தினார். ராணுவ தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்ட முடிவு இறுதியானது என்றும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் ஜெட்லி திட்டவட்டமாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதால் சமாஜ்வாடி அரசை கலைக்க வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி MPக்கள் தர்ணா செய்ததால் ராஜ்யசபா இருமுறை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் நடந்து வருகிறது. ராஜ்யசபாவில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் தலித் சகோதரிகள் கற்பழித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினை புதனன்று 2வது நாளாக எழுப்பினார். உத்தரப்பிரதேச அரசை மத்திய அரசு கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாயாவதியும் அவரது கட்சி உறுப்பினர்களும் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். இதனால் கூச்சல் குழப்பம் அதிகரித்ததால் சபையை 10 நிமிடங்களுக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் கூடிய போதும் பகுஜன் சமாஜ் உறுப்பினர்கள் அமளி தொடர்ந்ததால் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் லோக்சபாவில் புதனன்றும் ஜனாதிபதி உரை அமைதியான முறையில் நடந்தது. லோக்சபாவில் மாயாவதி கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் நீரில் மூழ்கி இறந்த மாணவர்களை தாங்கள் எச்சரித்ததாகவும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பதற வைக்கும் வீடியோ காட்சியும் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் 25 பேர் ஹிமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் புதிதாக உருவான தெலங்கானா மாநிலத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீர்மின் திட்ட அதிகாரிகள் அணையை திறப்பதற்கு முன் அபாயச்சங்கை ஒலிக்கவில்லை என்று மாணவர்கள் தரப்பில் கூறப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து அணை அதிகாரிகள் 3 சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாணவர்கள் பீஸ் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது சைரன் ஒலிக்கப்பட்டதாகவும் அதை மாணவ மாணவிகள் பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் சம்பவம் நடந்தபோது அங்கிருந்த கிராமவாசிகள் கூறினர். தண்ணீர் வரப்போகிறது என்று தாங்கள் எச்சரித்ததையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் கிராமவாசிகள் கூறினர். वो एक्चुअल में यहाँ पे गाड़ी खड़ी करके बस खड़ी कर दी, उसके बाद नीचे चले गए और हम यहाँ पे बैठे थे. उतने को 15 मिनट हो गए. 15 मिनट में वो एंजॉय कर रहे थे, फोटो खींच रहे थे. उतने को ऊपर से सीटियां बज गई. गांव में शादी थी और शादी वाले सीटियां बजा रहे और उतने को हम भी नीचे चले गए. सीटियां बजी, नीचे पानी आ रहा है और हम इशारा दे रहे हैं उनको इस साइड को. वो इशारा समझ नहीं पाए ना, हमारी भाषा समझ नहीं पाए कि भाई क्या बोल रहे हैं. उतने को हमने इशारा दिया, वो बाय बाय कर रहे. उन्होंने सोचा ये एंजॉय कर रहे हैं. वो भी सच्चे थे. ऊपर मौसम साफ था कि भी कहां से आएगा पानी. उनको क्या पता डैम यहाँ पे है लाजीबान. कम से कम 10 मिनट वो वैसा ही सीन हो गया. उतने को 10 मिनट को पानी ऊपर चढ़ गया और वो बह गया.
இன்னொரு கிராமவாசி கூறுகையில் தான் கயிற்றை தூக்கி போட்டதாகவும் அதை மாணவர்களால் பிடிக்க முடியவில்லை என்றும் கூறினார். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையினரும் நீச்சல் வீரர்களும் தீவிரமாக தேடிய போதும் 5 பேரது சடலங்களே மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 20 பேரின் சடலங்களை கண்டெடுப்பதற்காக தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனிடையே மாணவ மாணவிகள் பீஸ் ஆற்றின் நடுவே விளையாடுவதும் திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்படுவதுமாக நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் இணையதளம் ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் புதனன்று வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளத்தில் அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே 9ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாயின. இதையடுத்து பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் 2.5 லட்சம் விண்ணப்பங்களை விநியோகித்தது. இதில் 1,65,000க்கும் மேற்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கலந்தாய்வு துவங்குவதற்கு முன்னர் ரேண்டம் எண் வெளியிடப்படுவது வழக்கம். ஒரே கட் ஆஃப் மதிப்பெண், ஒரே மதிப்பெண் மற்றும் ஒரே பிறந்த தேதி வரும் பட்சத்தில் வரிசைப்படி மாணவர்களை கலந்தாய்வுக்கு அழைக்கும் விதமாக ரேண்டம் எண் வெளியிடப்படுகிறது. இதன்படி புதன்கிழமையன்று ரேண்டம் எண் அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை மையத்தில் வெளியிடப்பட்டது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் ரேண்டம் எண்ணை வெளியிட்டார். பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய ரேண்டம் எண்ணை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் ஜூன் 16ஆம் தேதி வெளியாகிறது. பொதுப் பிரிவினருக்கான ஒற்றை சாளர கலந்தாய்வு ஜூன் 23ஆம் தேதி முதல் துவங்குகிறது. தமிழக அரசின் உப்பு நிறுவனம் தயாரித்துள்ள 3 வகை உப்புகளின் விற்பனையை துவக்கி வைத்த முதல்வர் ஜெயலலிதா சிபிசிஐடி போலீசாரின் தலைமை அலுவலக கட்டடத்தையும் திறந்து வைத்தார். தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் மூலம் அம்மா உப்பு என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட உப்பை முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று அறிமுகம் செய்து வைத்து காணொலி காட்சி மூலம் விற்பனையையும் துவக்கி வைத்தார். வெளிச்சந்தையை ஒப்பிடும்போது தமிழக அரசின் இந்த மலிவு விலை உப்பு 14 ரூபாய் மற்றும் 21 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த உப்பு கூட்டுறவு விற்பனை அங்காடிகளில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சென்னை எழும்பூர் பழைய கமிஷனர் அலுவலக வளாகத்தில் 10 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 4 தளங்களுடன் கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தை நேரில் வந்திருந்து திறந்து வைத்தார். இந்த அலுவலகத்தில் சிபிசிஐடி கள்ள நோட்டு தடுப்பு பிரிவு, தலைமையக பிரிவு, கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் இயங்க தொடங்கின. இந்த அலுவலக வளாகத்தில் உள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்ப கருவிகளை முதல்வர் ஜெயலலிதா பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திண்டுக்கல், சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காவலர் குடியிருப்புகள், போலீஸ் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். மொத்தம் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று திறந்து வைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் மோகன் வர்கீஸ் சுந்தர், டிஜிபி ராமானுஜம், கமிஷனர் ஜார்ஜ், சிபிசிஐடி கூடுதல் தலைவர் சரண் சின்ஷா உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ள விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையின் அத்துமீறல் மற்றும் அங்குள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக புதனன்று தொடர்ந்தது. ராமேஸ்வரம், பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு வேர்க்கொடு சூசையப்பன் ஆலயத்தில் இருந்து பேரணியாக சென்றனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக சென்ற மீனவர்கள் பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் படகுகளை பறிமுதல் செய்யும் இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்கும் உரிமையும் படகுகளை மீட்டுத்தர கோரி இந்த வாயில் துணி கட்டி, கருப்பு துணி கட்டி ஊர்வலமாக நடந்து வந்து இன்று ஆர்ப்பாட்டம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். உடனே மத்திய மாநில அரசு தலையிட்டு பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பு உரிமையும் எங்க படகுகளையும் மீனவர்களையும் உடனே மீட்டு தரணும். அப்படி இல்லைனா தமிழகம் உள்ள மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். 97 படகுகளை கைது செய்து நீண்ட நாள் கழித்து படகுகளை மட்டும் வைத்துக் கொண்டு மீனவர்களை விடுதலை செய்தது போல நிகழ்வு மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எங்களை கடுமையாக பாதித்து அதேபோன்று மீண்டும் எங்களுடைய படகுகள் அழிந்து போகும் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவை தொடர்ந்து தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களது விசைப்படகுகளை விடுவிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது.
20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் 1.5 ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகில் உள்ள மலைப்பகுதிகளில் இருந்து 20க்கும் மேற்பட்ட யானைகள் விளைநிலப் பகுதிகளில் புகுந்துள்ளன. வயல், வாழை தோட்டங்களில் புகுந்து துவம்சம் செய்துள்ளன. அறுவடை செய்து வயலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நெற்கதிர்களையும் சேதப்படுத்தின. வறட்சி, மழை, வெள்ளம் ஒரு பக்கம் துயரப்படுத்தினாலும் யானைகளின் அட்டகாசம் விவசாயிகளை விரக்தியடைய வைத்துள்ளது. கஷ்டப்பட்டு கடன் பட்டு எனக்கு 1500 வாழை செடி போயிடுச்சு. 1 ஏக்கரை தக்காளி போயிடுச்சுங்க. நெல் ஒரு 2 டன் நெல் சாப்பிட்டுடுச்சு. டெய்லி ஒரு 40 யானை வந்து எங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குதுங்க. எங்களுக்கு உயிர் பயமாக்குது. நாங்கள் யாருமே இப்போ நிலத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறோங்க. வானத்தோரை வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் கூட்டுறவில் வந்து 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி தான் நான் பயிரிட்டேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டீடு கொடுக்கணும். கடந்த 2 மாதங்களாக அட்டகாசம் செய்து வரும் காட்டு யானைகளை போர்க்கால அடிப்படையில் விரட்டியடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தஞ்சாவூரில் நடந்த ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் ராணுவ தொழில்நுட்ப பிரிவிற்கான ஆள்சேர்ப்பு முகாம் புதன்கிழமையன்று துவங்கியது. தஞ்சை, திருச்சி, கரூர், திருவாரூர், நெல்லை உள்ளிட்ட 15 மாவட்டம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த முகாமில் பங்கேற்றனர். இந்த முகாம் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. Army recruitment rally is being conducted by Army Recruiting Office Tiruchirappalli. The rally is being conducted from 11th of June, that is starting today, and will continue right up to 19th of June here in this location itself. முதல் நாளன்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடந்தது. முழு உடற்தகுதி பரிசோதனை வியாழனன்று நடக்கிறது. ஊர்ல எல்லாருமே ஆர்மில இருக்காங்க. எங்க வீட்டுல வந்து யாருமே இல்ல. சோ வந்து நான் வந்து ஆர்மில ஜாயின் பண்ணி கண்டிப்பா நாட்டுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றது என்னோட இது. அதனால தஞ்சாவூர்ல செலக்ஷன் போட்டிருக்காங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் செலக்ஷன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். 17 வயது 6 மாதங்கள் முடிந்து 23 வயது வரையிலான இளைஞர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம். பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பிச்சை எடுத்து வீட்டு வாடகை செலுத்தும் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி யூனியனில் அரசு துறை அதிகாரிகள் பிரெஞ்சு பூர்வீக மக்களை புறக்கணிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இலவச வீட்டு மனை பட்டா, இந்திய குடியுரிமையோடு பிரெஞ்சு ஓட்டுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் தட்டாஞ்சாவடி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். கையில் தட்டுக்களை ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க பாட்டம் பாட்டிலாம் பிரெஞ்சு காலத்துல இருந்தவங்க, அவங்க போனா பாரு நாங்க வீட்டு வாடகை கொடுத்துக்கணும் கஷ்டப்படுறோம். கொடுக்க முடியல. எங்க போய் வாடகை இருந்தாலும் 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல வீடு கொடுக்க மாட்டாங்க. எதுவும் இந்த கவர்மெண்ட் இன்னும் எங்களுக்கு ஒத்துழைச்சு ஒரு மனப்பட்டா கொடுக்கல. இப்ப நாங்க பிச்சை எடுத்து வாடகை கொடுக்கிறோம். இதையாவது பார்த்துட்டு இந்த ஏழைங்களுக்கு மனப்பட்டா வழங்க முடியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பிரெஞ்சு அகதியால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு விற்கும் விலைவாசியில எங்களால் வாடகை கட்ட முடியல. இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைகளும் பசிம்பட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் பிச்சை எடுத்தால் நாங்கள் வாடகை கட்ட போறோம். கடந்த 1962 புதுச்சேரி இந்தியாவோடு இணைந்தது. அப்போதிருந்து பிரெஞ்சு வம்சாவளியினர் புறக்கணிக்கப்படுவதாக முதியோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 44 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,240 ரூபாயாக இருந்தது. புதுச்சேரி ரயில் நிலையத்தை தூய்மையாக பராமரிக்கும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலையத்தை தூய்மையாக பராமரிக்கும் பணி தனியாரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலைய ஆய்வு செய்யும் பணி நடந்தபோது தனியார் திட்ட சேவையை தெற்கு ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் மஞ்சுளா துவக்கி வைத்தார். ரயில் நிலையத்தை தூய்மையாக பராமரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கண்ட இடங்களில் துப்பினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மஞ்சுளா தெரிவித்தார். தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டத்தில் வருவாய் குறைந்துள்ளதாகவும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சுற்றுச்சுவர் எடுக்க நிதி இல்லை என்றும் மஞ்சுளா கூறினார். ஸ்டேஷன்ல துப்புறதோ குப்பை போட்டு அசிங்கப்படுத்துறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அதுக்கு ஜுர்மானா இருக்கு. 500 ரூபீஸ் ஃபைன் விதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் கிளீனா வச்சுட்டோம்னா நம்ம யூஸ் பண்ற இடம் நல்லா இருக்கும். மணின்னு பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. We are trying to improve that. நுழைவாயில் கட்டுமானம், மின்மயமாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் துரிதமாக நடந்து வருகின்றன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.